சார், முதல் செய்தியாக 3 செய்திகளா நம்ம பார்க்குறோம். ஒண்ணு என்னன்னா, அ பக்தர்கள அப்படியே மிரட்டுறார் சேகர் பாபு. அ நாங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் 4 மணி நேரமா. நீங்க ஏதோ விஐபி தர்ஷன்னு ரொம்ப நேரமா யாரையோ அழைச்சிட்டுலாம் போறீங்க. அவருடைய ஆதிகால தொழிலுக்கு பேக் டு அப்படின்னு. ஃபார்ம். அத ஒருத்தர் வீடியோ எடுக்கிறோனே, அப்படியே அப்படியே இந்த கேமரா மொபைல் அப்படி புடுங்க பார்க்குறாரு. போம்மா அப்படின்னு ஒருமையில பெண் பக்தர்கள்லாம் சொல்றாரு. அது அவருடைய யூசுவலா சொல்றாரு. 2 நாள் முன்னாடி நமக்கு வந்த செய்தி என்னன்னா, திருத்தணியில அவங்க முதல் குடும்பத்தை சார்ந்த மாப்பிள்ளை படை பரிவாரங்களோடு அவருடைய பிஸ்னஸ் நண்பர்களோடு போயிருக்காரு. அவர் ஒரு ஸ்பெஷல், அவரே ஒரு கடவுள் மாதிரி இப்போ தமிழகத்திற்கு வாக்கப்பட்டு வந்திருக்கிறாரு. அதனால சாமி பார்க்க வேண்டிய சாதாரண பக்தர்கள் 3-4 மணி நேரம் வெயிட் பண்ணி வந்திருக்காங்க கார்த்திகை அன்னைக்கு. அடுத்தது என்னன்னா, இப்போ சபரிமலையில், ஏன்னா திராவிட மாடலுங்கிறதுனால அதையும் சேர்த்து சொல்ல வேண்டிய, சபரிமலையில் இப்போ செயற்கை குங்குமம் இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கண்டிச்சிருக்குது தேவசம்போட. இந்த 3 செய்தியும் எப்படி பார்க்கலாம்? அந்த 3ல் முதல் செய்தி, நீங்கள் சேகர் பாபு மிரட்டினார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சேகர் பாபு பேக் டு ஃபார்ம், அவருடைய ஆதிகால தொழிலை கையில் எடுத்து விட்டார். நான் அது அவருடைய சுபாவம், நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அவர் மேயர் பிரியாவே அடிச்சு விடு. இந்த தமிழகத்தின் பொம்மை முதல்வரை கூட அவர் தான் ஆட்டி வைக்கிற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பொம்மலாட்டக்காரராக தான் நான் இவரை பார்க்குறேன். பொம்மை முதல்வர் பொம்மை. அவர் அந்த பொம்மலாட்டம் பார்த்துருப்பீங்க நீங்களும். அடிப்படையில் கிராமம் தாங்க, விரல் அந்த இதை வச்சு ஆட்டும்போது அந்த நூலில் ஆடக்கூடிய பொம்மையாக தான் ஸ்டாலினை இது பொதுவாக மக்கள் பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இவர் தான் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறார். நம்ம ஏற்கனவே பேசினது தான். முதல்வர் வீட்டுக்கான முறவாசல் வேலையை செய்கிறாரு, முதல்வரோட கூடவே சுற்றுறாரு, துணை முதல்வருக்கு கூட அவர் கூட எங்கெங்கெல்லாம் தேவையான இடத்திற்கு அவர் கூட போகிறாரு. அப்புறம் குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளராக இருக்காரு, இவருடைய தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருக்காரு, மாவட்ட செயலாளராக இருக்காரு, சிஎம்டிஏ அப்ரூவலுக்கு இருக்காரு. அப்புறம் இதெல்லாம் போனா போகுதுன்னு பார்த்தேமா ரொம்ப இர்ரா என்னடா அவசரம், சாமியெல்லாம் எங்கடா போயிட போகுது, பெரிய சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு அது காவி வெட்டி கட்டிப்பாரு, தாடி வளர்த்துப்பாரு, சந்தனம் பூசிப்பாரு, அப்படியே சட்டை இல்லாமல் போய் இருமுடியோட போஸ் கொடுப்பாரு, சதுருக்கா உடைப்பாரு, எல்லாம் பண்ணுவார். ஆனால் பாருங்க, அத்தனை அடாத செயலும் பண்ணுவார். திருப்பரங்குன்றத்துக்கு அப்பீல் போட்ட போதே தெரியவானாமா இவங்களுடைய கேவலம் தெரியவானாமா? அப்படி இருக்கிறவர் அவருடைய பழைய தொழில். நீங்க அவர் கணபதியர் பேக்கரி டீலிங் தொழில்னா அவர் அதெல்லாம் செய்யறது இல்லைன்னே முடிவுக்கு இல்லை. அது வெளியில தெரிஞ்சு செய்யறது இல்லை. மதுசூதனன் ஒருங்கிணைந்து சென்னை மாவட்ட செயலராக இருந்தாரு. அது வேண்டாம், அது நீங்க என்ன அந்த கணபதியர் பேக்கரி டீலிங்குள்ள நான் போகல, நம்ம அதை சொல்லவும் முடியாது, நம்ம அது அவசியமும் இல்லை. தனிநபர் தாக்குதல் நம்ம தொடுப்பது நம்முடைய வேலை இல்லை. அது அவங்களுடைய ஆசாபாசங்கள், அவங்க எப்படி வந்தாங்கன்னு அலசி ஆராயிறது நம்ம வேலை இல்லை. இருந்தாலும் நான் அந்த போற போக்குல அவருடைய பழைய தொழில்னு சொன்னதை, நீங்க உங்களுக்கு கணபதியர் பேக்கரி டீலிங் வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அதை அழிச்சிருங்கிறதுக்கு தான் இவ்வளவு வியாக்கியானம் சொன்னது உங்களுக்கு. அவரு அந்த மிரட்டுறது உருட்டுறது, அவர் வட்ட செயலாளராக இருந்த காலத்திலேருந்து மதுவை கையில் வச்சுக்கிட்டு, மது இந்த சென்ஸ் நாட் ட்ரிங்கிங் மதுசூதனனை கையில் வச்சுட்டு அங்கே போட்ட ஆட்டங்களாக இருக்கட்டும், அப்புறம் ஆதியார்கிட்ட போய் மோதினதாக இருக்கட்டும், இங்கே எஸ் ஜெயக்குமார்னு திருவையாறுக்காரர் எம்எல்ஏவா கொறடாவாக இருந்தார், அவர்கிட்ட மோதல் போக்கை கடைபிடித்ததாக இருக்கட்டும், அங்கே டி ஜெயக்குமார்கிட்ட மோதல் போக்கை கடைபிடித்ததாக இருக்கட்டும். இந்த மாதிரி அவருடைய வரலாறு தனி வரலாறு. அதுக்கப்புறம் சமீப வரலாறு எல்லாருக்கும் தெரியணும்னா அவங்க மருமக பிள்ளை எப்படி டீல் பண்ணாருங்கிறது. அவர் கோவிலில் போய் இப்படி அராஜகம் பண்ணுறதுங்கிறது இது முதல் தர கிடையாது. ஒரு அமைச்சர் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கணும், ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். திருச்செந்தூர் கோவிலில் போய் மிரட்டினார். ஏன் திருப்பதி கோவிலில் போய் 24 மணி நேரம் நிற்ப, இங்கே குழந்தை அழுதுன்னு சொன்னதுக்கு கூட அது போமா வேலையை பாருமா, வாமா போமாங்கிறது கூட ஒரு சாதாரணமான வார்த்தை. மெட்ராஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாப்பா போப்பா வா போ சகஜமான வார்த்தை. ஆனால் அந்த மாடுலேஷன் இருக்குது பாருங்கள், குழந்தை அழுவுதுங்க பால் வேணுங்க அப்படின்னா எனக்கு இன்னும் அதுக்கு என் காதில் அந்த அம்மாவோட குரல் ரீங்க ஆரம்பிடுது. திருச்செந்தூர்ல 3-4 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஒட்டி அடுத்தது ஒருத்தர் இறந்தும் போயிட்டாரு. அதை பத்தி கவலையே படல. அதுக்கு போய் அவங்கள்ட்ட இல்லை எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரே யமதர்மராஜனுக்கு கிட்ட மனு எழுதி போட்டு சித்திரகுப்தனை அழைச்சிட்டு போக சொல்லி இவரே எருமாட்டு மேல பாசக்கயத்தை போட்டு ஏறி போயிட்டாரு அப்படின்னு அவங்க குடும்பம் எழுதி கொடுக்கல. மீதி எல்லா இதுவுமே இவங்க என்னென்னலாம் ஆர்கெஸ்ட்ரா வச்சு செஞ்சிருந்தாங்களோ, ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போனாங்க. அதனால இவர் அமைச்சருங்கிறத மறந்துட்டு இவர் ஒரு ரொம்ப கேவலமான வேலைகளில் வழக்கம் போல ஈடுபடுறார். ஏன்னா கேவலமான வேலையில் அவர் ஈடுபட்டாருங்க. அவர் கண்ணியமானவருங்க. கண்ணியத்துக்கு இந்த பயலுக்கும் சம்மந்தமே கிடையாது.
பேச்சில் மட்டும் நல்லா வாய் நிறைய பேசுவாங்க. அதே மாதிரி அடுத்த செய்தி இதுலயே 3ல் வந்து இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து மருமக பிள்ளை, அங்கேயும் இந்த அல்லேலியா பாபு வந்துடுறாரு. இந்த அல்லேலியா பாபுவோட வேலை வந்து மதமாற்றத்தை தடுக்கணும், கோவிலில் கிரிப்டோ வரக்கூடாது, கோவில் நிலங்கள் கொள்ளை போகக்கூடாது, கோவிலுடைய ஆகமங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு கோவிலுடைய பண்டிகைகளும் பாதுகாக்கப்படணும். இதெல்லாம் எதையுமே செய்யாம முடிஞ்ச வரைக்கும் எதேச்சதிகாரமா கோவிலை பூட்டு வராங்க, விஐபி தரிசனத்துக்கு வராங்க. அதனால நீங்க வந்து அதுவும் பாருங்க, திருக்கார்த்திகை அன்னைக்கு 108 விளக்கேற்றி வழிபட்டா செல்வம் பெருகும் அப்படின்னு யாரோ ஜோசிகாரன் சொன்னானா என்னன்னு தெரியல. ஏதோ ஒன்று எதா இருந்தா என்ன, இதே இவர் தான் நம்ம தம்பி ஒருத்தரோட தான் திருச்செந்தூர் போய் சத்துரு சம்ஹார இது பண்ண போனார். அதனால அவர் தொடர்ந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவர் தான். ஆனால் என்ன அராஜகம்னா, வந்த பக்தர்களை வெளியில காவடி எடுத்து வரான். ஏற்கனவே பார்த்தோம் தென்காசியில வந்து அவங்க அப்பாவுக்காக 30ஆம் நாள் காரியம் கோவிலையே போய் எல்லாம் இது பண்ணி, அதான் உங்களுக்கு காரிய ஈமச்சடங்கு, இறுதி காரியங்கள், அந்திம காரியங்கள் பண்றதுக்குன்னு வேற ஒரு தனியா படித்துறையிலையோ குளத்தங்கரையிலையோ மண்டபத்திலையோ, கபாலி கோவிலில் கூட நாளைக்கே இருக்குங்க. அலையன்ஸுக்கு எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு நேர் ஏற்ற மாதிரி வடக்கு கரையில் ராமகிருஷ்ணா மட் ரோட்ல ஒரு மண்டபமே இருக்கு. இந்த மண்டபத்தில் தான் உங்களுக்கு எல்லா காரியங்களும் பண்றாங்க, கோவிலில் போய் பண்றது இல்லை. ஆனால் இவங்க என்னமோ புது எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்திகளில் பேசின உடனே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கலைச்சு இது பண்றாங்க. அந்த அளவுக்கு மருமக பிள்ளை கொஞ்சம் பணம் இருக்குங்கிற ஆணவமா இருந்தாலும் திமிர் இல்லாமல் இருப்பாரு, பக்திமானா இருப்பாருன்னு நினைச்சா அவரும் இப்படிதான் இருக்காரு. இந்த வழியில தான் நாங்கள் வரோன்னு பெருமை பீத்திக்கக்கூடியவர் பினராயி விஜயன். அவங்களும் வந்து மதம் ஒரு அபினி அப்படின்னு சொல்லிட்டு 9 கஜ புடவைய தலையில சுத்திப்பான் அப்படின்னு வெற்றி கொண்டான்னு சொன்னார். நான் சொல்லலை. அதுவும் நம்ம கூட பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்த போது திமுகவை மதவெறியர்களுடன் கூட்டணி வைத்துள்ளார்கள். யாரா மதவெறியா, 9 கஜம் புடவைய தலையில சுத்திட்டு இருக்கிறவங்க வந்து மதவெறின்னு நம்மள சொல்றான் பாரு அப்படின்னு வெற்றி கொண்டான் சொன்னதை வந்து கம்யூனிஸ்டை தான் அட்டாக் பண்ணி சொன்னாரு. மதம் ஒரு அபினின்னு சொல்லி இந்து மதத்தை பத்தி மட்டும் வாய் கிழிய பேசி இந்து மதத்தை எப்படி திராவிட மாடல் ஆட்சியை ஒழிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றதோ, ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவிற்கும் வாரி இருக்குமாம் கொக்குன்னு எப்படி அந்த அப்படியே பொறுமையா கொக்கு காத்துட்டு இருக்குமா, அந்த மாதிரி எங்கடா சந்தர்ப்பம் கிடைக்கும் சபரிமலையில நம்ம ஆகமத்தை மீறணும், ஓகே டன், உடனே அதில் அவள் பைக்குள்ள இதெல்லாம் வேற சானிட்டரி நாப்கின்லாம் வேற வச்சுட்டு ஊற்றி வந்தா. ஆனால் அவனுங்கெல்லாம் அந்த அடுத்த தேர்தலையும் ஜெயிச்சு நல்லா இருக்கானுங்க பாருங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து கடவுள் கண்டிப்பாக கூலி கொடுப்பான்னு வச்சுங்க. அதனால எத்தனை பேரோட வைத்தறிச்சல். இப்போ அடுத்த அடாவடி செயல் வந்து சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கே ஃபாரின் போக வேண்டியதா இருக்குது. இருக்கு எல்லாருக்கும் இருக்கு. அது இங்கே தமிழ்நாட்டுக்கு இருக்கு, இது கேரளாவுக்கும் இருக்கு. அது வந்து கிருபானந்த வாரியார் சொன்னதான் நான் மீண்டும் நினைவு கூர்றேன். இந்த ஜப்பான் டாக்டர் பேரை, அமெரிக்கா டாக்டர் பேரை சொல்லி அவரே வந்தா கூட பேசின நாஸ்திகத்துக்கு தொண்டையில புத்துநோய் தான் வரும்னாரு. அதனால பண்ணின தர்மம் என்னைக்குமே தோக்காது, தர்மம் என்றைக்கடா தோத்ததுதான். அதனால அவர் என்ன பண்றாரு, அடுத்தது நெத்தியில குங்குமம் வச்சா அந்த நெத்தி பளிச்சுன்னு மங்களகரமா இருக்கணும், லட்சுமிகரமா இருக்கணுங்கிறது. அந்த நெத்தியெல்லாம் புண்ணு வர அளவுக்கு ஆகி சில பேருக்கு பாருங்க அந்த அந்த இதுலெல்லாம் சேர்த்து தான் சொன்னா, இதெல்லாம் படிக்காரம் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு தான் குங்குமம் தயார் பண்ணுவாங்க. அந்த ரேஷியோ கொஞ்சம் மாறி போச்சுன்னா கூட வீட்டிலேயே தயாரிக்கிற குங்குமம், தாழம்பு குங்குமம் வீட்டிலேயே தயாரிக்கிறதா இருந்தால் கூட நெத்தி உங்களுக்கு புண்ணாயிடும். அந்த அளவுக்கு சென்சிட்டிவான விஷயம் குங்குமங்கிறது. அதில் போய் கெமிக்கலை சேர்ந்ததை கொடுக்காதரான்னு சொல்லி தடை போட்டிருந்தா கூட நீ யாரா என்ன கேட்க. தமிழ்நாட்டில் எப்படி கோவில் விஷயத்தில் நீதிபதிகளை மதிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பினராயி விஜயனும் மதிக்கிறாரு. இந்த 2 பேரும் ஊழல் செய்யறதுல ஒன்று, இந்து மத எதிர்ப்பில் ஒன்று, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ல ஒரே மாதிரி, அதே மாதிரி கோவில்களையும் நாசம் பண்றதுலையும் இந்த 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் ஒரே மாதிரி இருக்காங்க. கண்டிப்பா நம்ம முயற்சி செய்கிறோம், நம்மளை இறைவன் ஒரு கருவியா பயன்படுத்துவான்னு நினைக்கிறோம். இதெல்லாம் தாண்டி தப்பு செஞ்சவன் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இவங்க 2 பேருக்குமே இறைவன் சன்னிதானத்துல கண்டிப்பா இருக்கு.